Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கொஸ்டின் அப்படின்னா நம்பர் ரொட்டேஷன். ஓகே, ஸோ வாங்க கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நோட் பேட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்பைலர்ல எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் ரொட்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 5 டிஜிட்ல ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5. ஓகே, ஸோ இந்த நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12,345. இந்த நம்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ இந்த நம்பரை நான் n அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர். இந்த ஆர் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா எய்தர் நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர் நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம்னு பார்த்தோமா. இந்த n அப்படிங்கிறது நம்பர், ஆர் அப்படிங்கிறது ரொட்டேஷன். இப்போ இந்த ரொட்டேஷன் பாசிட்டிவ் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா, பாசிட்டிவ் நம்பரா இருக்கு அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணணும்னா ரைட் மோஸ்ட் இருக்கிற நம்பரை லெஃப்ட் மோஸ்ட்க்கு ரொட்டேட் பண்ணணும். அதாவது 5 இங்க இருக்கா, இதை நான் லாஸ்ட்ல கொண்டு போய் வைக்கணும். அப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 வந்துடும், தென் 1 2 3 4. இதுதான் என்னோட அவுட்புட். ஓகேவா, இதே ரெண்டு ரொட்டேஷன் 2 கொடுத்துருக்காங்களா, ஸோ பாசிட்டிவ் நம்பர் 2 டைம்ஸ் நான் ரொட்டேட் பண்ணணும், 2 டைம்ஸ் லெஃப்ட் டு ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனுக்கு எனக்கு இந்த நம்பர் கிடைக்குது. செகண்ட் ரொட்டேஷனா திரும்ப எனக்கு 4 முன்னாடி வந்துடும் இல்லையா, ஸோ 4 5 1 2 3. இதுதான் என்னோட அவுட்புட். ஸோ அப்போ இந்த இன்புட் கொடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கணும், 4 5 1 2 3. ஓகே, கிளியர். இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இதை எப்படி அப்படியே பாசிட்டிவ்னா ஓகே ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரி பண்ணிடலாம். நெகட்டிவ்னா எப்படின்னு பார்க்கலாமா. ஸோ அதே மாதிரி ஆர் -2 கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அவுட்புட் வரும், இதே நம்பருக்கு வாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் அதே தான், 1 2 3 4 5. எப்படி லெஃப்ட் டு ரைட் கொண்டு வந்தோம், இப்போ மைனஸ் அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் கொண்டு போக போறோம், அவ்வளவுதான். இது சின்ன சேஞ்ச். அப்ப என்ன பண்ணலாம், இது ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் எனக்கு எப்படி எழுதலாம், 2 3 4 5 1. இது ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன். எனக்கு இங்க 2 ரொட்டேஷன் பண்ணுவோம்ல, மைனஸ்ல 2 டைம்ஸ் பண்ணுவோம். அப்போ -1க்கு இது -2க்கு 3 4 5 1 2. அப்போ இந்த அவுட்புட்க்கு என்ன ஆன்சர் வரும், இந்த இன்புட் கொடுத்தாங்கன்னா 3 4 5 1 2 அப்படிங்கறது எனக்கு வேணும். ஓகே, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் கொடுத்தாலும் லெஃப்ட் கொடுத்தாலும் என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் எடுத்து ஒரு ஓரமா வச்சிடுறேன். ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்ததுல ரொட்டேஷன் நம்பர் 2 கொடுத்துட்டாங்க. ஸோ 2 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணோம், ஈஸியா இருந்துச்சு. நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியுமா ரொட்டேஷன் 2ஆ தான் இருக்கும், இல்ல 10ஆ தான் இருக்கும், 20ஆ தான் இருக்கும் அப்படின்னு. இதே இந்த ரொட்டேஷன் ஒரு 100 டைம் பண்ணு அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன், செகண்ட் ரொட்டேஷன், தேர்ட் ரொட்டேஷன் டில் 100 வரைக்கும் பண்ணிட்டு இருக்க போறோமா. சரி, ஓகே, 1000 கேட்டாங்கன்னா 101 102 அப்படின்னு டில் 1000 வரைக்கும் பண்ண போறோமா. 10,000 கேட்டாங்கன்னா ஸோ அப்போ இந்த மாதிரி ரொட்டேஷன் நம்மளால பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரொட்டேட் அப்படிங்கிற ஆர் கவுண்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இங்க ஸ்டெப் எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டேட் கவுண்ட்டை கண்டுபிடிக்கணும். ரொட்டேட் கவுண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன இந்த ரொட்டேட் கவுண்ட் அவங்களே கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ பாருங்க, இந்த ப்ரோக்ராமை நான் ரைட் ரொட்டேஷனுக்கு எழுதுறேன். என்ன கிடைக்குன்னு பார்க்கலாமா. ஸோ பாசிட்டிவ் ரொட்டேஷன்ஸ். பாசிட்டிவ் ரொட்டேஷன்னா எனக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் 5 ரொட்டேஷன் இருக்கா, ஃபர்ஸ்ட் 0th ரொட்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 0, தென் ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன், செகண்ட் ரொட்டேஷன், தேர்ட் ரொட்டேஷன், ஃபோர்த் ரொட்டேஷன், ஃபிஃப்த் ரொட்டேஷன், அடுத்தது 6th ரொட்டேஷனும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி நெகட்டிவ். நெகட்டிவ்ல 0th ரொட்டேஷன், ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன், செகண்ட் ரொட்டேஷன், தேர்ட் ரொட்டேஷன், ஃபோர்த் ரொட்டேஷன், ஃபிஃப்த் ரொட்டேஷன் அண்ட் 6th ரொட்டேஷன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ். ஓகே, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம ரொட்டேஷன் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தாலே அது போதும், அது உங்களுக்கு புரிஞ்சிடும். 0th ரொட்டேஷன் என்ன, எந்த ரொட்டேஷனும் கிடையாது. 1 2 3 4 5 அப்படியே தான் எனக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்போ இங்க என்ன வரும், 1 2 3 4 5. ஓகே, கரெக்டா இருக்கா. ஓகே, தென் நெக்ஸ்ட் இப்போ பாசிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன். பாசிட்டிவ்னா 5 எனக்கு ஃப்ரண்ட்ல வரப்போதா, லெஃப்ட் மோஸ்ட் எடுத்து நான் ரைட் மோஸ்ட் எடுத்து லெஃப்ட் மோஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வைக்க போறேன். ஸோ 5 1 2 3 4 ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன். செகண்ட் ரொட்டேஷன் என்ன வரும், திரும்ப எனக்கு 4 முன்னாடி வந்துடும் இல்லையா. ஸோ 4 5 1 2 3. அடுத்து திரும்ப 3 ஃப்ரண்ட்ல வந்துடும். ஸோ 3 4 5 1 2 3. சாரி, இந்த 3 தான் எனக்கு ஃப்ரண்ட்ல வந்துருச்சா. ஸோ 1 2. இப்போ 2 எனக்கு ஃப்ரண்ட்ல வந்துடும். ஸோ 2 3 4 5 1.
ஓகே. லாஸ்ட் திரும்ப எனக்கு என்ன வந்துரும்? ஃப்ரண்ட்ல 1 வந்துரும். ஸோ 1, 2, 3, 4, 5. ஓகே. இப்ப பாருங்க, நான் 0ல ஸ்டார்ட் பண்ணி எனக்கு திரும்ப 5 வரப்ப என்ன ஹேப்பன் ஆயிருச்சு? திரும்ப எனக்கு ஃபர்ஸ்ட் அது எனக்கு அப்படியே வந்துருச்சு. நான் எந்த ரொட்டேஷனும் பண்ணல. ஸோ 0 ஸோ இங்க நான் என்ன எழுதுறேன்? 0 ஈக்குவல் டு 5. கரெக்ட்டா இருக்கா? கரெக்ட்டா தான் இருக்கு. 0த் ரொட்டேஷனும் 5த் ரொட்டேஷனும் எடுத்து பாருங்க. கரெக்ட்டா இருக்கு. தென் 6த் ரொட்டேஷன் அப்ப எப்படி? 6த் ரொட்டேஷன் 5 முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா 5 1 2 3 4. இப்போ இந்த 6th ரொட்டேஷனும் ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனும் செக் பண்ணி பாருங்க. சோ அப்ப எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 6th ரொட்டேஷன். கரெக்ட்டா இருக்கா? ஆமா. அப்ப அடுத்த ரொட்டேஷன் எப்படி இருக்கும்? 7th ரொட்டேஷன். செகண்ட் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 7th ரொட்டேஷன். தேர்ட் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 8th ரொட்டேஷன். ஃபோர்த் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 9th ரொட்டேஷன். ஸோ 5th ரொட்டேஷன் ஈக்குவல் டு 10th ரொட்டேஷன். அப்போ சிம்பிளா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இந்த ஆர் வந்து 1000ன்னு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, நம்ம 1000 டைம் ரொட்டேட் பண்ணணுமா? தேவையே கிடையாது. சோ அப்ப எத்தனை டைம் ரொட்டேட் பண்ணா போதும்? ஆ எத்தனை டைம் பண்ணா போதும் அப்படின்னா 5, 10 நெக்ஸ்ட் 15 வரும், 20 வரும். அப்போ 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்றதும் 5 டைம் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 1000 டைம் ஆஃப் ரொட்டேஷன். கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? 5 டைம் ஆஃப் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 1000 டைம் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி 5க்கும் 1000க்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா அப்படின்னு சொல்றத விட எல்லாமே 5 ரொட்டேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதோட இந்த டிஜிட்டோட இந்த நம்பரோட கவுண்ட் என்னன்னு பாருங்க. இந்த நம்பரோட கவுண்ட் 5 கொடுத்திருக்காங்க. சோ அப்போ 5 மல்டிப்ளைஸ் எல்லாமே சேமா வரும். இதே இந்த நம்பரோட கவுண்ட் 4 இருந்துச்சு அப்படின்னா 4 ரொட்டேஷன்ல எனக்கு சேமா வரும். புரியுற மாதிரி சொல்லணும்னா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டீங்க. இந்த ரொட்டேஷன் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சிம்பிள் ஃபார்முலா. ரொட்டேஷன் ஈக்குவல் டு ஓகேவா? ரொட்டேஷன் ஈக்குவல் டு எனக்கு கொடுத்திருக்கிற ரொட்டேஷன் என்ன 1000ன்னு கொடுத்திருக்காங்களா? சோ அப்போ இந்த 1000 அதாவது ஆர் மாடுலஸ் ஆஃப் எனக்கு இதோட லென்த். ஓகே, which means கவுண்ட். சோ கவுண்ட். ஓகே, எங்க இப்ப செக் பண்ணி பாருங்க. 1000 5ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? நமக்கு ரிமைண்டர் தான் மேட்டர். சோ ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா 0 கிடைச்சிருச்சு. அப்போ இத்தனை ரொட்டேஷன் நான் பண்றது 1000 ரொட்டேஷன் நான் பண்றதுக்கு பதிலா 0 ரொட்டேஷன் பண்ணிட்டு போனா enough. ஓகே. இப்போ இத செக் பண்ணி பார்க்கலாமா? 999. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். சோ 999. ஓகே, எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்? எப்படியும் 995 வரைக்கும் எனக்கு போயிடும். சோ ரிமைண்டர் 4. சோ அப்போ 999 டைம்ஸ் நான் ரொட்டேட் பண்றதும் 4 டைம்ஸ் நான் ரொட்டேட் பண்றதும் ஈக்குவல். சோ அப்ப எனக்கு என்ன அவுட்புட் வரணும்? இந்த அவுட்புட் எனக்கு வரணும். ஓகேவா? அப்ப கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ரொட்டேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ண போறோம்? ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு ரொட்டேஷன் டிவைடட் பை கவுண்ட். ஓகே. இது பாசிட்டிவ்க்கும் இதேதான், நெகட்டிவ்க்கும் இதேதான். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன அப்ரோச் பண்ண போறோம்? ரொட்டேஷனை கண்டுபிடிக்க போறோம். சோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் மாடுலஸ் ஆஃப் கவுண்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? ரொட்டேஷனை கவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது உங்களுக்கு ரொட்டேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரொட்டேஷனை ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் ரொட்டேஷன்னா எப்படி, நெகட்டிவ் ரொட்டேஷன்னா எப்படி அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப பாசிட்டிவ்க்கு நம்ம எழுதிட்டோமா? இப்ப நெகட்டிவ்க்கு இதே மாதிரி என்னென்ன வரும்னு எழுதிக்கலாம். சோ பாசிட்டிவ்க்கு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் 0th ரொட்டேஷன்னா சேம் அதே தான் வரப்போகுது. 1 2 3 4 5. ஓகேவா? நெகட்டிவ் எல்லாமே 0னா சேம் தானே. 0th ரொட்டேஷனா கொடுத்துருக்க இன்புட் அப்படியே எழுதுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் which means -1 இது எல்லாமே நெகட்டிவ். சோ -1 அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? 1 லெஃப்ட் மோஸ்ட் எலமெண்ட் ரைட் மோஸ்ட் எலமெண்டா மாறிடும். சோ 2 3 4 5 1. அடுத்தது இங்க பாருங்க. 3 4 5 1 2. அடுத்தது 4 5 1 2 3. நெக்ஸ்ட் 5 1 2 3 4. அடுத்து 5ன்னு வரப்ப என்ன ஆயிரும்? திரும்ப எனக்கு 5 லாஸ்ட்ல போயிருச்சு அப்படின்னா 0க்கு ஈக்குவல் ஆயிரும். சோ அதே தான் 1 2 3 4 5. அப்ப 6 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? -1க்கு ஈக்குவல். -6 அப்படிங்கிறது -1க்கு ஈக்குவல். சோ திரும்ப 1 ரைட் மோஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா 2 3 4 5 1. இது எனக்கு அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே போகும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் படிக்கிறப்போ நீங்க என்ன புரிஞ்சிருப்பீங்க? ஐயோ, பாசிட்டிவ்னு கொடுத்தா ஒரு
ரொட்டேஷனை நம்ம ஒரு மாதிரி லெஃப்ட்ல இருந்து எடுத்து ரைட்ல வைக்கணும். நெகட்டிவ்னு கொடுத்தாங்க அப்படின்னா ரைட்ல இருந்து எடுத்து லெஃப்ட்ல வைக்கணும். என்ன திங்க் பண்ணிருப்பீங்க அப்படின்னா, அப்ப நம்ம 2 ஃபங்க்ஷன் எழுதி 2 டைம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. பட் ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்னு பார்த்துடலாமா? இங்க பாருங்க. 0 0 ஓகே, காமன் தான், விட்டுறலாம். அதை விட்டாச்சு அப்படின்னா, இந்த -1 இங்க இருக்கு இல்லையா? இந்த -1 ரொட்டேஷன் இங்க இருக்க பாசிட்டிவ்ல எதுக்கு ஈக்குவல்னு செக் பண்ணி பாருங்க. -1 ரொட்டேஷன் பாசிட்டிவ்ல எதுக்கு ஈக்குவலா இருக்கு? இங்க நம்ம அதை எடுத்து எழுதலாம். -1 ரொட்டேஷன் 2 3 4 5 1 2 3 4 5 1 இங்க இருக்கா? 2 3 4 5 1. ஸோ ஃபோர்த் ரொட்டேஷனும் -1 ரொட்டேஷனும் ஈக்குவலா இருக்கா? ஆமா, ஃபோர்த் ரொட்டேஷனும் -1 ரொட்டேஷனும் ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ரொட்டேஷன் -2 ரொட்டேஷன் பாருங்க. 3 4 5 3 4 5 1 2 3 4 5 1 2 இங்க இருக்கு. ஸோ அப்போ தேர்ட் ரொட்டேஷனும் -2 ரொட்டேஷனும் ஈக்குவலா இருக்கா? தேர்ட் ரொட்டேஷன் இங்க இருக்கு. தேர்ட் ரொட்டேஷன் -2 ரொட்டேஷன். அடுத்தது -3 ரொட்டேஷன். -3 ரொட்டேஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாருங்க. 4 5 1 2 3 4 5 1 2 3 செகண்ட் ரொட்டேஷன். ஸோ செகண்ட் ரொட்டேஷனும் -3 ரொட்டேஷனும் ஈக்குவலா இருக்கா? ஓகே, அப்ப அடுத்த ரொட்டேஷன் -4th ரொட்டேஷன் செக் பண்ணி பாருங்க. -4னா 5 1 2 3 4 5 1 2 3 4 ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனுக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ 1, -4. ஓகே, அப்ப அடுத்தது ஃபிஃப்த் ரொட்டேஷன். ஸோ -5 ரொட்டேஷன். -5 ரொட்டேஷன் 1 2 3 4 5. ஸோ -5 ரொட்டேஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 1 2 3 4 5. 1 2 -5 ரொட்டேஷன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0க்கு ஈக்குவலா இருக்கா? ஓகே, ஏன்னா இதெல்லாம் எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே போகுது. அதனால அதெல்லாம் எனக்கு வேணாம். 0க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ 0, -5. ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் படி பாத்தீங்க அப்படின்னா எப்படி இதெல்லாம் ஈக்குவலா இருக்கு? இப்போ நாம -1 ரொட்டேஷனை நீங்க கண்டுபிடிங்கன்னு சொன்னா ஃபோர்த் ரொட்டேஷனை ரிட்டர்ன் பண்ணாலே ப்ரோக்ராம் ஓவர் தானே? அதே மாதிரி -2 ரொட்டேஷனை கண்டுபிடிங்கன்னு சொன்னா தேர்ட் ரொட்டேஷனை நீங்க கண்டுபிடிச்சாலே ப்ரோக்ராம் ஓவர் தானே? இதெல்லாம் எப்படி மேட்சா இருக்கு அப்படின்னா, இது ரெண்டுக்கும் இருக்க டிஃபரெண்ட் பாருங்களேன். 4க்கும் -1க்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு? 4க்கும் -1க்கும் இருக்க டிஃபரெண்ட். அதாவது நான் என்ன கேட்கறேன்னா 4 -1 அதாவது அப்படி எழுதக்கூடாது. எப்படி எழுத சொல்றேன்னா 4க்கும் -1க்கும் பிட்வீன்ல எவ்வளவு கவுண்ட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 0 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. ஸோ 5 வேல்யூஸ் டிஃபரெண்ட் இருக்கா? ஓகே, அதே மாதிரி 3க்கும் -2க்கும் 5 இருக்கும், 2க்கும் -3க்கும் 5 இருக்கும், இதுக்கும் பாத்தீங்கன்னா 5 இருக்கும், 0க்கும் 5க்கும் 5 இருக்கும். இங்க 5 வேல்யூஸ் எனக்கு டிஃபரெண்ட் ஆகுது. அப்போ ரொட்டேஷன் நீங்க என்ன கண்டுபிடிச்சா போதும்? லெஃப்ட் ரொட்டேஷனா இருந்தாலும் ஓகே, ரைட் ரொட்டேஷனா இருந்தாலும் ஓகே. நீங்க என்ன கண்டுபிடிச்சா போதும்? எவ்வளவு டைம் ரொட்டேட் பண்ணும் அப்படிங்கறத ரொட்டேஷன்ல கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அது லெஃப்ட் ரொட்டேஷனா ரைட் ரொட்டேஷனா அப்படிங்கிறது அது மேட்டரே கிடையாது. ஸோ அப்போ ரொட்டேஷன் நீங்க ரைட் ரொட்டேஷனை கண்டுபிடிச்சு இப்போ இன் கேஸ் இது லெஃப்டா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணா போதும்? இஃப் என்னோட ரொட்டேஷன் லெஸ் தென் 0வா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரொட்டேஷன் ஈக்குவல் டு ரொட்டேஷன் பிளஸ் 5 அப்படின்னு எழுதிடலாமா? ஓகே, ஸோ ஏன்னா இப்போ ரொட்டேஷன் -1 இருக்குன்னு வைங்களேன். -1 டைம்ஸ் நான் ரொட்டேட் பண்ணி லெஃப்ட்ல இருந்து ரொட்டேட் பண்ணி நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொட்டேஷன் லெஸ் தென் 0வா இருக்கு. லெஸ் தென் 0வா இருக்கு அப்படின்னா -1. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதை 5 கூட நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ -1 பிளஸ் 5 அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஃபோர்த் ரொட்டேஷன். ஸோ -1 4 ஈக்குவலா தான் இருக்கு. ஓகே, அப்போ இங்க இந்த 5 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 வந்து ஆக்சுவலா 5ங்கிறது ஸ்டாட்டிக் கிடையாது. இந்த 5 அப்படிங்கிறது இதோட கவுண்ட். எதோட கவுண்ட்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? இந்த நம்பரோட கவுண்ட். இந்த நம்பரோட கவுண்ட்டை தான் நாங்க 5 அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப இங்க என்ன பண்ணலாம்? r பிளஸ் கவுண்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். r பிளஸ் கவுண்ட். ஓகே, ஸோ அப்போ இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? ரொட்டேஷன் எந்த டைம் ரொட்டேட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? ஓகே, எத்தனை ரொட்டேஷன் எவ்வளவு நம்பர் கொடுத்தாலும் ரொட்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த ரொட்டேஷனு லெஃப்ட்டுக்கு பண்ணணும், ரைட்டுக்கு தனியா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி பண்றதுக்கும் ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டோட்டலா ஒரு 2 கான்செப்டை நம்ம பார்த்தாச்சு. இதை எடுத்து நம்ம இப்போ ஓரமா வச்சிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இப்பதான் நம்ம ரொட்டேஷனுக்குள்ள போக போறோம். வாங்க இப்ப ரொட்டேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன நம்பர் நம்ம ரொட்டேட் பண்ண போறோம்? இதுதான் நம்ம ரொட்டேட் பண்ண போறோம். சோ 1 2 3 4 5 அப்படிங்கறத நம்ம ரொட்டேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன். சோ 1 2 3 4 5 இதை நம்ம 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ண போறோம். சோ ரைட்னால ஓகே, லெஃப்ட்னா என்ன பண்றதுலாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இதை 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கணும்? 4 5 1 2 3 அப்படிங்கிறது வேணும். சோ இதை நான் எடுக்கிறப்போ 4
5 1 2 3 இதுதான் என்னோட அவுட்புட். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரொட்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி நான் 2 பார்ட்டா ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன வேணும், செகண்ட் பார்ட் என்ன வேணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது 45. ஸோ அப்போ நான் இதை வந்து ஸ்பிளிட் அப் பண்ணணும். எப்படி அப்படின்னா இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னும் ரிமைனிங் இருக்க அந்த 123 அப்படிங்கிறத நான் செகண்ட் பார்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்தாச்சா, இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம், எப்படி 45 அப்படிங்கறத எடுக்கலாம். இதை பாருங்க, இந்த 12,345 மாடுலஸ் ஆஃப் 100ன்னு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், 45 கிடைச்சிருமா. ஓகே, இப்போ எப்படி இந்த இடத்துல 100 சூஸ் பண்ணிருக்கோம், இந்த இடத்துல 100. ஓகே, நம்ம வந்து 45 ஸ்பிளிட் அப் பண்ணோம் அப்படிங்கனால 100 சூஸ் பண்ணோம். இதே 345 ஸ்பிளிட் அப் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், 1000 சூஸ் பண்ணிருப்போம். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த 100 1000 அப்படிங்கறத எதை பேஸ் பண்ணி வரும்னா, இந்த 100 நமக்கு ப்ரீவியஸா 100 அப்படின்னு இருந்துச்சா, இந்த 100 அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம், இந்த 100 நான் எப்படி எழுதலாம், 10 to the power 2 எழுதலாமா. 10 to the power 2, 10 to the power 10 square, 10 square அப்படிங்கிறது 100. இந்த 10 square அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ என்ன பண்ண போறோம், 10 பவர் r அப்படிங்கறத நம்ம எடுக்க போறோம். கரெக்டா. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட் ஈக்குவல் டு இந்த n மாடுலஸ் ஆஃப், எனக்கு ரிமைண்டர் எடுத்தாதானே லாஸ்ட் 2 டிஜிட் கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் 10 to the power ரொட்டேஷன். ஓகே, so அப்போ first part is equal to 10 n modulus of 10 to the power rotation. அப்போ first part modulus எடுத்துட்டோம் அப்படின்னா remaining part எப்படி எடுக்கலாம், remaining part divide பண்ணி எடுக்கலாமே. so n divided by 10 to the power r. ஓகே, so இப்போ இங்க r அப்படிங்கிறது ரொட்டேஷன். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, first part கிடைச்சிருச்சு, செகண்ட் பார்ட் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் பார்ட்ல எனக்கு 45 அப்படிங்கிறது இருக்கு, செகண்ட் பார்ட்ல எனக்கு 123 அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இந்த 45ஐயும் 123ஐயும் நான் சேர்த்து நான் எப்படி கொண்டு வரணும், 45,123 அப்படிங்கறத நான் கொடுக்கணும். அப்போ 45 கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும், 1000 மல்டிப்ளை பண்ணணும். இந்த 1000 அப்படிங்கறது என்னன்னு பாருங்க. இதே இந்த இடத்துல இப்ப நான் 345 எடுத்திருந்தா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, இங்க நான் 1000 பண்ணியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இதே இந்த இடத்துல இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 345 எடுத்தா 345ஐயும் நான் 12ஐயும் ஆட் பண்ணி நான் என்ன கொண்டு வந்திருக்கணும், 34,512 அப்படின்னு கொண்டு வந்திருக்கணும். அப்ப இந்த இடத்துல இன்டூ 100 பண்ணிருக்கணும். சோ அப்ப இந்த 110 அப்படிங்கறதால எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1100 அப்படிங்கிறது இது செகண்ட் பார்ட் தானே, செகண்ட் பார்ட்டோட கவுண்ட் பாத்தீங்கன்னா, செகண்ட் பார்ட்டோட கவுண்ட் என்ன 3. சோ அப்போ இது 10 to the power 3. ஓகே, சோ அப்ப இங்க செகண்ட் பார்ட்டோட கவுண்ட் என்ன 2. அப்ப இது 10 to the power 2. அப்போ நான் செகண்ட் பார்ட்டுக்கு திரும்ப கவுண்ட் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டுபிடிச்சுதான் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது மேண்டட்டரி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு செகண்ட் பார்ட்டோட கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா நம்ம தான் ஆல்ரெடி கவுண்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே. இதோட டோட்டல் கவுண்ட் என்ன, கவுண்ட் 5 அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கவுண்ட் கூட நம்பர் ஆஃப் ரொட்டேஷனை மைனஸ் பண்ணி பாருங்க. நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் 2 மைனஸ் பண்ணா எனக்கு 3 கிடைச்சிருச்சா. இந்த 3 தான் இந்த செகண்ட் பார்ட்டோட கவுண்ட். ஓகேவா. அப்போ எப்படி எழுதலாம் இத, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட். ஓகே, அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை தானே பண்றோம், இந்த மல்டிப்ளை வேல்யூவை நம்ம தனியா கண்டுபிடிக்கலாம். சோ மல்டிப்ளை வேல்யூ MUL ஈக்குவல் டு என்ன பண்ணணும், மல்டிப்ளை வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10 to the power count minus rotation, count minus rotation. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் தெரியும், செகண்ட் பார்ட் தெரியும், மல்டிப்ளை வேல்யூ தெரியும். ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா, எப்படி ஆன்சர் எழுதலாம், சோ ஃபர்ஸ்ட் பார்ட் இன்டு மல்டிப்ளை தென் பிளஸ் செகண்ட் பார்ட், அவ்வளவுதான். இப்போ எனக்கு ரொட்டேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்பைலர்ல சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து C++ பைத்தான் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் இல்லையா. ஸோ n இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் இன்புட். தென் அதே மாதிரி ரொட்டேஷனும் வாங்கணும்ல. ஸோ r இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் இன்புட். இப்போ இன்புட் நம்பரும் வாங்கியாச்சு, ரொட்டேஷனும் வாங்கியாச்சு. தென் இதுக்கப்புறம் எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், கவுண்ட் கண்டுபிடிக்கணும். கவுண்ட்டை கண்டுபிடிக்கிறப்போ எனக்கு n டெஸ்ட்ராய் ஆகுன்றதுனால நான் n1 ஒரு வேரியபிள் எடுத்து நான் n ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ போய் நான் கவுண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கவுண்ட் இனிஷியலைஸ் பண்ணி 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி கவுண்ட் கண்டுபிடிக்கலாம், while என்னோட n1 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ n1 நாட் ஈக்குவல் டு 0 இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், n டெஸ்ட்ராய் பண்ணுவேன். ஸோ n ஈக்குவல் டு n டிவைடட் பை 10. ஓகே,
தென் நெக்ஸ்ட் கவுண்ட்டை ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஓகே, இப்போ எனக்கு கவுண்ட் அப்படிங்கிறது கிடச்சிரும். N1 எனக்கு டெஸ்ட்ராய் ஆயிரும். இப்போ கவுண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷன் அதை ப்ராப்பர் பண்ணணும் இல்லையா? ஸோ R ஈக்குவல் டு என்னோட கவுண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ ரொட்டேஷன் என்ன பண்ணுவோம்? R மாடுலஸ் ஆஃப் கவுண்ட். ஓகே, இது எதுக்கு அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ரொட்டேஷனா இருந்தாலும் அந்த ரொட்டேஷனை நான் அந்த லென்த்துக்குள்ள கொண்டு வரதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணி மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட், இஃப் என்னோட ரொட்டேஷன் 0 விட சின்னதா இருக்கு அப்படின்னா திரும்ப நெகட்டிவ்க்கு தனியா பண்ண போறோமா? கிடையாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான். அப்ப என்ன பண்ண போறோம்? R பிளஸ் ஈக்குவல் டு என்னோட இந்த கவுண்ட் வேல்யூ. ஓகே, இப்போ எவ்வளவு ரொட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கறதுல நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ அது ரெண்டும் தான் நம்ம இந்த இடத்துல எழுதியாச்சு. ஓகே, இப்போ ரொட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் பார்ட் வேணும். அதே மாதிரி நமக்கு செகண்ட் பார்ட் வேணும். தென் மல்டிப்ளிகேஷன் வேல்யூ வேணும். தென் இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா ஆன்சர் கிடைச்சிரும். அந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணிடலாம்னா பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்தோம்? இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஈக்குவல் டு n மாடுலஸ் ஆஃப் 10 to the power r. ஓகே, ஸோ அப்போ அதை எப்படி எழுதலாம்? n மாடுலஸ் ஆஃப் 10 to the power r. இங்க r அப்படிங்கிறது ரொட்டேஷன். ஓகேவா? ஸோ 10 to the power r. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் மாடுலஸ் யூஸ் பண்ணா செகண்ட் பார்ட் என்ன? டிவைட் தானே யூஸ் பண்ண போறோம். ஆமா, ஸோ அப்போ 10 to the power r. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் கிடைச்சிருச்சு, செகண்ட் பார்ட் கிடைச்சிருச்சு. மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? எந்த மாதிரி பார்த்தோம்? மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு 10 to the power கவுண்ட் மைனஸ் r. ஓகே, ஸோ அப்போ 10 to the power கவுண்ட் மைனஸ் r. ஓகே, மல்டிப்ளிகேஷனும் கிடைச்சிருச்சு. இப்போ ஆன்சர் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பார்ட் இன்டூ மல்டிப்ளிகேஷன் வேல்யூ பிளஸ் செகண்ட் பார்ட். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ 1 2 3 4 5 கொடுத்துட்டு நான் 2 கொடுத்தேன். எனக்கு என்ன ஆன்சர் வரணும்? இருங்க, கவுண்ட் பிளஸ் பிளஸ், ஸோ பிளஸ் ஈக்குவல் டு 1. பைத்தான் அது சப்போர்ட் பண்ணாது இல்லையா? ஓகே, ஸோ 1 2 3 4 5 கொடுத்து 2 ரொட்டேஷன் அப்படின்னா எனக்கு 4 5 1 2 3 அப்படிங்கிறது வரணும். என்னாச்சு? என்ன எரர்? ஸோ இது வாங்கியாச்சு. ஓகே, கரெக்டா இருக்கு, இதுவும் கரெக்டா இருக்கு. while n1 not equal to 0. ஓகே, n1 not equal to 0 அப்படின்னா இங்கெல்லாம் நம்ம n1 தானே யூஸ் பண்ணிருக்கணும். நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, n டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். ஸோ n1 தான் டெஸ்ட்ராய் பண்ணிருக்கோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் எப்படி டெசிமல்ல கிடைக்குது. எனக்கு டெசிமல் வேல்யூவே எங்கேயும் வேணாம் இல்ல. ஸோ அப்போ இங்க டிவைட் பண்ற இடத்துல இங்கேயும் நான் டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 5 அப்படின்னா 4 5 1 2 3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இதே மைனஸ் 2 கொடுத்து பார்க்கலாம். மைனஸ் 2 கொடுத்தா எனக்கு என்ன வரணும்? 3 4 5 1 2 வரணும். ஸோ 3 4 5 1 2 ப்ராப்பரா வந்துருச்சு. இப்போ இந்த இன்புட்ல கொடுத்து பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஓகே, இந்த இன்புட் ரொட்டேஷன் எவ்வளவு டைம்ஸ் கேக்குறாங்க? 3 டைம்ஸ் ரொட்டேஷன் கேக்குறாங்க. 3 டைம்ஸ் ரொட்டேஷன்னா ஸ்டார்டிங்ல எனக்கு 0 வந்துச்சுன்னா அந்த 0க்கு வேல்யூ கிடையாது. அப்ப என்ன அவுட்புட் வரணும்? 5 6 1 2 3 4 0. 5 6 1 2 3 4 0 வருதா பார்த்துடலாம். 5 6 1 2 3 4 0. ஓகே, கரெக்டா இருக்கு. தென் செகண்ட் இந்த டெஸ்ட் கேஸ் செக் பண்ணிடலாமா? செகண்ட் டெஸ்ட் கேஸ். ஸோ இதுக்கு எவ்வளோ ரொட்டேஷன்ஸ்? 2 ரொட்டேஷன். 2 ரொட்டேஷன் அப்படின்னா 8 4 5 6 2 9. 8 4 5 6 2 9 கரெக்டா வந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ப்ரோக்ராம் ஓவர். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அப்பவும் புரியல அப்படின்னா கமெண்ட்ல பின் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ரிகார்டிங் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜெட்2 மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.